Good morning, friends. Whenever we feel so happy, whenever we feel so sad, ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரியான பக்குவத்தில் எடுத்துக்கிறது தான் ஒரு நல்ல முன்னுதாரணம். எப்படி சந்தோஷம் வரும்போது ரொம்ப பீக்லேயும் சோகம் வரும்போது ரொம்ப டவுன்லேயும் போகிறது அந்தந்த நிகழ்வுனால இல்லை, நாம் அதை எடுத்து பிரதிபலிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ரெண்டுத்தையும் சமநிலையாக பார்க்க நம்ம கற்றுக்கணும். ஸ்டார்டிங்கில் சின்ன வயசாக இருக்கும்போது சந்தோஷம் துக்கம் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. சந்தோஷம்னா சிரிக்கிறது, துக்கம்னா அழறது, இது மட்டும்தான் தெரியும். ஆனால் காலம் போக போக எது சந்தோஷம் எது துக்கம் அப்படின்னு நம்மளால் பிரித்து பார்க்க தெரியுது. எதனால் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி யோசிக்க தெரியுது. அதை திருப்பி வராமல் எப்படி பார்த்துக்கணுன்றது நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய முயற்சியில் எந்த ஒரு தடங்களோ இல்லை எந்த ஒரு சூழ்நிலை எது வந்தாலும் நம்ம அதை தாண்டி போக கற்றுக்கணும். அதே மாதிரி தான் துக்கமும் சந்தோஷமும் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. எது நம்மளை கடந்து சென்றாலும் நம்ம அதை சமநிலையாக கொண்டு போகணும். பதட்டப்படக்கூடாது, மனசை ஒருநிலைப்படுத்தணும். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப நிதானமாக நம்மளோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும். அந்த மாதிரி சமநிலையாக வச்சுட்டு கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய ஐடியாஸ், தட் மீன்ஸ் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் க்ராஸ் பண்ணி வரத்துக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ என்றைக்குமே மனசை சமநிலையாக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.